ஒரு படத்துல அரசியல் பண்ணலாம். இல்லாட்டி படத்த வச்சு அரசியல் பண்ணலாம். ஒரு படம் ரிலீஸே ஆகக்கூடாது அப்படின்னு அரசியல் பண்ணா, அது ஜனநாயகனுக்கு மட்டும் தான். இளைய தளபதி விஜய்க்கு மட்டும் தான். என்னையா இது இதுக்கு முன்னுக்கு இளைய தளபதி விஜய் அடல்டரி ஃபில்மா நடிச்சிருக்காரு. இல்லன்னா கத்தி குத்து, வெட்டு, ரத்தம்னு ராங் டர்ன் மாரி படமா நடிச்சிருக்காரு. சென்சார் போர்ட் இதுல இன்வால்வ் ஆகி இவ்வளோ தூரம் இந்த மூவிய ஹோல்ட் பண்ற அளவுக்கு அப்படி என்ன இருக்க போகுது? லிட்டரலி நல்லாவே தெரியுது இல்ல. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, வெளியில இருக்க எல்லா ஆடியன்ஸ்க்குமே கூட அப்பட்டமா தெரியுது. கவர்மெண்ட் தான் இதுக்கு பின்னுக்கு இருக்காங்க. அவங்க தான் இந்த மூவிய ஹோல்ட் பண்றாங்கன்ட்டு. பாலிடிக்ஸ்ல ஒரு 2 பேத்துக்கு இடையில ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா, கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சுன்னா, அது அந்த லெவல்ல வச்சுக்கணும். அத விட்டுப்புட்டு அத கொண்டு வந்து ஒரு படத்துல காட்டி, இந்த படத்த ஹோல்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு, அவங்க ஆட்சியில இருக்காங்க. அவங்க தான் எல்லாத்தையும் டாமினேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக இப்படி படத்தெல்லாம் ஹோல்ட் பண்ற அளவுக்கு அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்ட யூஸ் பண்ணி, கோர்ட்லாம் யூஸ் பண்ணி, இந்த நாட்டுல எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்கு. என்னையா இது நடக்குது இங்க? எவ்வளோ பெரிய பஞ்சாயத்துலாம் தீர்க்க வேண்டியிருக்கு. எவ்வளோ தீர்க்க முடியாத கோர்ட் கேசஸ்லாம் போய்க்கிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுப்புட்டு ஒரு மூவிய ஒரு இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தா எடுத்துட்டு வரது தமிழ்நாட்டுல மட்டும் தான் நடக்கும். வேற எங்கேயுமே நடக்காது. இப்ப தெரியுது, காசு இருந்தா மட்டும் தான் நீதி, ஜட்ஜ்மெண்ட், பவர் இருந்தா மட்டும் தான் லா எல்லாமே. மத்தபடி இல்லவே இல்ல. லிட்டரலி எல்லாரும் கண்ணு முன்னுக்கே பவர்ல இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய கிரைம்ஸ் எல்லாம் பண்றாங்கன்னா, நமக்கு தெரியாம ஹிடன் கிரைம்ஸ் எவ்வளவு பண்ணுவாங்க. இதெல்லாம் எவ்வளவு சாதாரணமா செஞ்சுட்டு போறாங்க. என்ன பண்ண? ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த விஷயங்கள்லாம் நான் நியூஸ்ல படிக்கும்போது தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு காமன் மேனுக்கு எப்படி ஒரு நீதி அப்படிங்கிறது கிடைக்கும்? காசு இருக்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டா இருக்க ஒருத்தன் அவனுக்கு எகெயின்ஸ்டா ஏதாச்சும் பண்ணியிருந்தா, அவனை நாசமாக்கி இருந்தா, கொன்றிருந்தா, ஈவன் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருந்தா கூட, அவங்க கிட்ட காசு இருந்தா எல்லாத்தையும் வாங்கிக்கலும் போல. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும். விஜய் அவர்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்டிங்க்கு நிக்கிறாரு. எகெயின்ஸ்டா யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து. அப்படி இருக்கும்போது அவங்க தான் இப்ப கவர்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க தான் எல்லாத்தையுமே டாமினேட் பண்றாங்க. எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தெரியும். அவங்களுக்கு லிட்டரலி தெரியும் இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் தமிழ்நாட்டுல எவ்வளவு தூரம் இருக்கு. சோ ஈவன் இந்த படம் வந்தா கூட எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்டே கையில வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு பயப்படுறாங்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விடாம? அப்படிங்கறது எனக்கு புரியல. அப்படி இருக்கும்போது அவங்க ஆட்சி மேல, அவங்க மக்கள் மேல, அவங்க இதுவரைக்கும் பண்ண எல்லா நல்லது மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாதது இந்த ஒரு படம் தான் வெளியில எல்லாத்தையுமே வீணாக்க போகுதா? டசன்ட் மேக் எனி சென்ஸ். விஜய் அரசியல்ல அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, ஆனா அவருக்கு அகைன்ஸ்டா ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படத்தை ஹோல்ட் பண்றது, அவருக்கு அகைன்ஸ்டா நிறைய மீம்ஸ் போடுறது, இல்லனா சோஷியல் மீடியால ஏதாச்சும் கிளப்பி விடுறது, இப்படி ஏதாச்சும் பண்ணி லிட்டரலி நெகட்டிவா ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்றேங்கிற பேர்ல விஜய்க்கு தான் ஓட்டிங் இன்க்ரீஸ் பண்றாங்கிறது தெரிஞ்சும் தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு புரியல அவங்களுக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் எனக்கு இன்னும் புரியல. இந்த சென்சார் போர்ட் இவ்வளவு தூரம் இந்த ஜனநாயகன் படத்தை ஹோல்ட் பண்றதுக்கு எந்த ரீசன்? விஜய்னா எந்த படத்துல பொண்ணுங்களை அபியூஸ் பண்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு, இல்லனா செக்ஷுவலா ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் காட்டியிருப்பாங்களா? ஈவன் ரொம்ப அந்த பிளட் இருக்க மாதிரி, கத்தி குத்து, வெட்டு, ரத்தம், பீச்னு அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் கூட எங்கேயுமே இருந்ததில்லை. அதையும் தாண்டி பெண்கள் எங்கேயுமே இழிவுபடுத்துற மாதிரி, அசிங்கப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி எங்கேயுமே விஜயோட படங்கள் இருந்ததில்லை. இது ஒரு பியோர் என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான் த்ரூ அவுட் விஜய் என்டையர் கரியர்ல அவர் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்துல அப்படி என்ன மாறி கொடுத்துட்டாங்க, இல்லனா வேற என்ன வித்தியாசமா எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் இவங்க சென்சார் போர்டு இவ்வளவு ஹோல்ட் பண்றாங்க. ஓஹோ, ஒருவேளை இப்ப ஆட்சியில இருக்க கட்சிக்கு எகெயின்ஸ்டா ஒரு சில விஷயங்கள் இன்டைரக்டா அவர் சொல்லிட்டாரு, இது வெளியில வந்தா மக்கள் முழிச்சுக்குவாங்க, இல்லனா அது வெளியில வந்தா வேற மாதிரி போயிடும் அப்படின்னு பயப்படுறாங்களா? எனக்கு புரியல. இந்த படம் ஹோல்ட் பண்றதுக்கு வேற என்ன ரீசன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. See you.